வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மாத பலன். மே மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மாதம் பிறக்கப்படக்கூடியது மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அதுபோக விநாயகர் பிறந்த நட்சத்திரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. உத்திராடம் நட்சத்திரம் 4வது பாதத்தில், மகர ராசி, மகர லக்னத்தில். இது தனுசு ராசி நண்பர்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பொது பலன் என்ன தான் ஆஹா ஓஹோன்னு சொன்னாலும் கோச்சார பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கோங்க. பொதுவாக மாத பலன்கள் அப்படின்னா மாத பலன்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையவே கிடையாது. அது எப்படி சொல்கிறதுனா, மாத பலன்கள் இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு வரைமுறையெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக மாத பலன்கள் சொல்கிறாங்க. உண்மையான ஒரு ஜோதிட சூட்சமம் என்ன அப்படின்னா, மாத பலன், மாத கிரகம்ன்றது சூரியன். இப்போ சூரியன் இப்போ சித்திரை மாதமாக மேசத்தில் இருப்பார், வைகாசி மாதமாக ரிஷபத்தில் இருப்பார். சொல்லப்போனால் மாத பலன்கள் தமிழ் மாதத்துக்கு மட்டும்தான் பொருந்தது. ஆனால் தமிழ் மாத பலன்கள் மட்டுமே சொல்ல நிறைய பேருக்கு அதாவது தமிழ் மாதம் தெரியல, ஆங்கில மாதம் மட்டும்தான் தெரியுது. அந்த ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு நான் கன்வெர்ட் பண்ணி தமிழ் மாதமும் ஆங்கில மாதமும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. சூரிய பகவான் எந்த பாவகத்தில் இருப்பாரோ, யாருடைய நட்சத்திரத்தில் இருப்பாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மட்டுமே தான் தருமே தவிர, 6ல் குரு போகிறாரு, 3ல் சனி வராரு, இந்த கோச்சார பலன்கள் ரொம்ப அதிகமாக பேசிடுமா? சூரிய மாத பலன்களுக்கு இதுதான் வரைமுறை. மற்றது குரு பயிற்சினா குரு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். சனி பயிற்சினா சனியை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். ராகு கேது பயிற்சினா ராகு கேது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். மாத பலன்கள்ன்றது சூரிய பயிற்சி. உண்மை அதுதான், சூரிய பயிற்சி. அந்த சூரிய பகவான் இருக்கிற இடமும் வாங்குகிற நட்சத்திரம் தான். ஆனால் சூரிய பயிற்சின்னு சொல்லாமல் எல்லாம் மாத பலன்கள் நம்ம சொல்கிறோம். அது ஆனாலும் ஒரு விதிமுறை இருக்கணும் இல்லைங்களா? அது நிறைய இடத்துல இல்லை. சூரிய பகவான் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 7ஆம் தேதி வரை பரணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அசுர குரு சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். ஏன்னா மாதம் பிறக்கிறதே பரணி நட்சத்திரம் 2வது பாதம் 16 டிகிரியில் சூரிய பகவான் இருக்கும் பொழுது. அப்போ பரணி நட்சத்திரம் 2வது பாதம்னா பரணி நட்சத்திரம் 3வது பாதம், 4வது பாதம், அசுவினி நட்சத்திரம் 1 பாதம். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 14 நாள், மேக்சிமம் 13 to 14 நாள் மட்டும்தான் மேசத்தில் இருப்பார். அப்போது 9வது பாவகத்துக்கு அதிபதி தனுசு ராசிக்கு 5வது பாவகத்தில் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. பிதிருஸ்தானாதிபதினு சொல்லுவோம் சூரியனை. அவர் புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தில் இருக்கிறது உண்மையிலே நல்லது. அதுபோக அவர் உச்சநிலையில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது. பூர்வ புண்ணிய தோஷங்கள் எல்லாம் சரியாகக்கூடிய தருணம். இந்த நேரத்தில் ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது, குலதெய்வம் தெரியாதவங்க, குலதெய்வமே எதுவும் தெரியாது எங்களுக்கு அப்படின்னா ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம். அல்லது முன்னோர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த நீங்கள் உங்களுடைய வழக்கத்துக்கு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமாக முன்னோர்களுக்கு வழிமுறை பண்ணுவாங்க. அப்போ முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய வழிமுறைகளாலேயோ அல்லது ராமேஸ்வரம் போயிட்டு செய்யக்கூடிய வழிமுறைகளாலேயோ தனுசு ராசி நண்பர்களுடைய கர்மா விலகிறதுக்குண்டான தருணம். இது எதன் அடிப்படையில் இந்த வார்த்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, 6வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன், அந்த சுக்கிரன் 11வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனும் குருவும் ஒரே பாவகத்தில், அசுர குருவும் தேவகுருவும் ஒரே பாவகத்தில் இருப்பார். அதாவது மே மாதம் 1ஆம் தேதி வரை. மே மாதம் 1ஆம் தேதி சாயந்தரம் தான் குரு மாறுறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரம் சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, சாயந்தரம் தான். அதுபோக 9வது பாவகத்துக்கு அதிபதி 5வது பாவகத்தில் இருக்கிறது சிறப்பு. அப்போ 14 நாள் வரைக்கும் உங்களுடைய கர்மாலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான ஒரு வழிமுறைகள் நீங்கள் செய்துக்கிடலாம். ஒரு சிலர் உங்களுடைய ஜாதக ரீதியாகவே அதுக்கான பரிகாரங்கள் இருக்கும். உங்களுடைய ஜாதக ரீதியாகவே முன்னோர்களுடைய கர்மா எந்த அளவுக்கு இருக்குது, அது வஸ்திர தானம் பண்ணால் போதுமா, அன்னதானம் பண்ணால் போதுமா, இல்லை வேறு ஏதாவது வழிமுறைகள் பண்ணணுமா அப்படின்னு உங்கள் ஜாதக ரீதியாகவே தெரிஞ்சுக்கிடலாம். அதனால் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள் இந்த தருணத்தில் சுய ஜாதகம் பார்த்துக்கிறது ஒரு வகையில் நல்லது. மே மாதம் 1லிருந்து மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரார்த்தம் இருக்குது. ஆனாலும் மே மாதம் 1லிருந்து மே மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் வருவார். 7 நாள் வருவார். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் விலகும். நிறைய நண்பர்களுக்கு
ஏன் திருமணமாகி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறேங்க, ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் நான் பழமொழியாக தான் இங்கே கேள்விப்பட்டிருக்கேன், என் வாழ்க்கையிலே நடந்துருச்சிங்க அப்படின்னா இந்த தருணத்தில் கல்யாணம் ஆகி பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேரலாம், அல்லது திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கலாம். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் தனுசு ராசியில் ஒரு பொம்பளை புள்ள மூல நட்சத்திரத்தில் பிறந்து மாமனாருக்கு சரியில்லைன்னு ஒதுக்கப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் விலகிறதுக்கு உண்டான தருணம் நிறைவாக இருக்குது. 7ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை கார்த்திகை நட்சத்திரம் 3வது பாதம் 2வது பாதம் 3வது பாதம் 4வது பாதத்தில் 10 நாள் வரார், 13 நாள் வரார். அப்போது அந்த கார்த்திகை நட்சத்திரம் சூரிய பகவான் வரக்கூடிய தருணம். அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் வராருன்னா 9 குடையவருடைய நட்சத்திரத்திலேயே ட்ராவல் பண்ணுவார். அந்த நேரத்தில் அப்பாவுக்கும் உங்களுக்கு இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும். தாத்தா வாங்கின சொத்தில் பிரச்சனை இருக்குது, அப்பா வாங்கின சொத்தில் பிரச்சனை இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்குதுன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா, இது நல்ல நேரமாக இருக்கும். எந்த வகையில் நல்ல நேரமாக இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? புதன் அப்படின்ற கிரகம் தொழில் ஸ்தானாதிபதி. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு புதன் தான் தொழில் ஸ்தானாதிபதி. 7ஆம் தேதி மேசத்துக்கு வந்துடுறாரு, காலச்சக்கரத்தின் முதல் பாவகத்துக்கு வந்துடுறாரு. 7ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளார சூரியன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கிற வரைக்கும் 7ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதிக்குள்ளார அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களா, உங்களுக்கு சரியான அனுகூலம் கொடுக்கறதுக்கான நேரம் இது. அயல்நாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா, அந்த விஷயத்துக்கும் நல்ல அனுகூலம் கொடுக்கும். அதுபோக இந்த கலைத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு நல்லா இருக்கும். 7ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை 7 to 19 7லிருந்து 19 வரை கலைத்துறையில் இருக்கிற நண்பர்கள் ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு டைரக்டராக இருக்கிறாரு, இயக்குனராக இருக்கிறாரு, ஒரு படம் உருவாக்கணும்னா ஒரு குழந்தை பெற்றுக்கிற மாதிரி அவ்வளோ சிரமம் அது. அப்பேற்பட்ட நல்ல விஷயங்கள் அந்த இயக்குனருக்கு டைரக்டராக இருக்கிற நண்பர்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும், ரொம்ப அற்புதமான ஒரு தருணமாக இருக்கும். எல்லா தகுதியும் இருக்கிற இடத்துலையே இருக்கக்கூடிய அந்த கலைத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு 7ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் சூப்பராக இருக்கும் டைமு பார்த்துக்கோங்க. மே 7லிருந்து மே 19ஆம் தேதி வரைக்கும் கலைத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு மட்டும் இல்லை, சோசியல் மீடியாவில் இருக்கிற நண்பர்களுக்கும், தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள் சோசியல் மீடியாவில் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது தரமான ஒரு நாளாக இருக்கும். அதுபோக 21ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை சூரிய பகவான் சந்திர பகவானுடைய சாரம் வாங்குவார். இந்த தருணம் கொஞ்சம் சரியில்லாமல் ஆகிடும். ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி 8வது பாவக 6வது பாவகத்தில் மறைஞ்சு போயிருப்பார். எப்போது? மே மாதம் 21ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 31ஆம் தேதி வரை சூரிய பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வரும்போது, அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் வருவார் சூரிய பகவான். அந்த நேரத்தில் உங்கள் ராசியாதிபதி மறைவு ஸ்தானம், சூரிய பகவானும் மறைவு ஸ்தானம் ஒரே பாவகத்தில். சொல்லப்போனால் உங்கள் ராசியாதிபதி சூரியனுடன் சேர்ந்து அஸ்தமனம் ஆவார். தயவு செய்து வண்டி வாகனங்கள் பயன்படுத்தாதீங்க. 21ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள் வண்டி வாகனத்தில் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுற மாதிரி சூழ்நிலைகள் கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. நம்மளை பார்த்துக்கிட்டால் போதுமான இந்த நேரத்தில் நாம் மற்றவங்கள பார்த்துக்கிறது அப்பாற்பட்ட விஷயம். நம்மளை பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறதுக்கான ஒரு நேரமாக இருக்கும். அதுபோக படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு, ஒரு நிம்மதி, சந்தோஷம், மன அழுத்தம், இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாமே சரியாகிறதுக்கு உண்டான நேரமாக தனுசு ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய மே மாதம் இருக்கும். மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் சத்தியமாக சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் செய்கிற வேலை, ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது. ஒரு சிலர் மட்டும்தான் சாதிக்கிறாங்க, ஒரு சில நேரத்தில் மட்டும்தான் சாதிக்கிறாங்க. சாதிக்கிறவங்க எப்பயுமே சாதிச்சுட்டு இல்லையே, ஒரு சில நேரத்தில் தான். அப்போ தனுசு ராசி நண்பர்களுக்கு அந்த 1லிருந்து 21 வரைக்கும் அருமையான நேரமாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க.
அதுபோக என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.